லட்கண்களை மூடி ஆவியானுடைய பிரசனத்துல ஒவ்வொருவரும் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு இந்த வேலையில கூடுமான வீடியோவை நம்ம ஆன் பண்ணலான்னு ஒவ்வொருத்தரும் வீடியோவை ஆன் பண்ணி இந்த வேலையில நாம் ஆண்டோட பாதத்தில் ஆண்டோட பிரசனத்தில் இருக்கிறோம். முழுமையாக நம்ம ஆண்டோருக்குள்ள ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை சமர்ப்பிப்போம். இதை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நல்ல பேர் சொல்லி அழைத்து வந்திருக்கின்றார். இந்த ஒவ்வொருவரையும் வல்லமுள்ள கருத்துக்களாக ஆண்டோடைய கருத்துக்களாக ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் தாமே அவர்களை வழிநடத்தக்கூடியவர். என்றும் வாழும் அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கின்றார். எங்களுக்குள்ளாக வாசம் செய்யும் ஆவியானவரே என்று இந்த வேளையில பாடினோம். இது அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். அந்த ஆவியின் அபிஷேக வல்லமை நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றது. ஆனால் நம்மால் ஏன் எடுத்து பயன்படுத்த முடியவில்லை? இந்த வேளையில கண்களை மூடுவோம். நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்ட இடத்துல. தெய்வீக கிருபைக்குள்ளாக ஆண்டோடைய கிருபைக்குள்ளாக விட்டுக்கொடும். நீங்க எவ்வளவு பெரிய போராட்டத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். வல்லமை நமக்குள்ளாக இருக்கின்றது. உங்க மனநிலை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் இது அவரிடத்தில் முழுமையாக விட்டுக் கொடுத்து நம்மை அவரிடத்தில் தாழ்த்தி விட்டுக் கொடுத்து தொடர்ந்து அவருடைய வாழ்வில அவர் விரும்புகின்றபடி நம்முடைய பயணம் என்றென்றும் இருக்க தொடர்ந்து ஆவியான நம்மை வழிநடத்தும்படியாக விட்டுக் கொடுப்போம். ஆவியானவரே எங்களுடைய ஒவ்வொரு மேல் ஆசைந்தாடும்படியை செபிக்கிறோம். இதோ நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு தெய்வீக வல்லமையிலே நிறைத்து நாங்கள் என்ன பேச வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை உணர வேண்டும் என்று எங்கள் புலன்கள் வழியாக உமக்கு உகந்ததை மட்டுமே தேடுவதற்கான, உமக்கு உகந்ததை நாங்கள் நாடுவதற்காக, உமக்கு உகந்ததை நாங்கள் செய்வதற்கான வல்லமையை எங்களுக்கு தரும்படியை செபிக்கிறோம். அவையானவர் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தும். தொடர்ந்து உமது உற்பத்தின்படி வழி நடத்தும்படியா எங்கள் ஆண்டவர் மீட்பரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஜெயம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமான வீடியோ இன்னும் கொஞ்சம் பேர் ஆன் பண்ணாம இருக்கிறீங்க, பாருங்க. வாய்ப்பு இருந்தாலும் பண்ணிங்க. ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, எபிரேயர் 13வது அதிகாரம் இறை வார்த்தை 5 எடுத்து படிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் இறை வார்த்தை 5. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுளே கூறியிருக்கிறார். வார்த்தை என்ன சொல்றாரு? ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். சரிங்க, அந்த செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்பாக அதை குறித்து இது பண்ணும்போது அதுக்காக உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்ச உடனே கடவுள் கொடுத்த வார்த்தை இந்த வார்த்தை தான். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கடவுள்? என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. உண்மையா நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கா? கடவுள் நம்மளை கைவிடாமல் எப்பொழுதும் கண்ணின் மணி போல வைத்து பாதுகாக்கிறார். இதெல்லாம் நம்ம அழகாக கேட்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா உண்மையிலே அதை நம்ம உணர்றோமா? உண்மையிலே நமக்குள்ள அந்த இது இருக்குதா? அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த அக்களிப்பும் ஆனந்தமும் இருக்குதா? இந்த கேள்வி கேட்டோம்னா எனக்கு நிறைய பேருக்கு டவுட் தான். சரிங்களா? நாம் இறை வார்த்தை படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது நாம் அழகா சொல்றோம். என்ன சொல்றோம்? நான் கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறார், கடவுள் எங்களை வழி நடத்துறார், எல்லாம் அழகா சொல்றோம். ஆனா சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது என்ன பண்றோம்? எல்லாவற்றையும் விட்டு கவலையிலும் கண்ணீரிலும் நாம் மூழ்கி கிடக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, கடவுள் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை அல்லது அறிந்து கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை குறித்து ஆண்டவரே வார்த்தையை கொடுத்துட்டீங்க, நீங்க இதை கொடுத்துட்டீங்க, இதை குறித்து சொல்லணும்னு சொல்லி, அப்ப நான் எதை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி
அதை குறித்து தியானிக்கின்ற பொழுது நேற்று ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ கிளிப்ல பார்க்கின்ற பொழுது ஒரு காட்டு மாடு, ஓகேங்களா, காட்டு மாட்டுடைய குட்டிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15 சிங்கம் என்ன பண்ணுது, அதை கடித்து இழுப்பதற்காக சுத்தி நிக்குது. அதை சுத்தி அந்த காட்டுக்குள்ள, அந்த இதுக்குள்ள ஒரு வறண்ட தரை புல்லுள்ள இடங்கள்ல நிக்குது. இந்த தாய் மாடு அதை காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் கடிக்க வரும்போதெல்லாம் சுத்தி 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 விரட்டுது. சிங்கத்தை சுத்தி 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 விரட்டி அது தன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுது. ஒரு சூழ்நிலை வருது, இந்த பெருது சிங்கங்கள் என்ன பண்ணிச்சுது, முதல்ல இந்த தாய் அட்டாக் பண்ணிச்சு. இப்போ குட்டி கடிபட்ட நிலையில் ஒரு அரைகுறையா இருந்தாலும், ஆனால் அது என்ன பண்ணுது, முடிஞ்ச வரைக்கும் சொல்றது, ஒரு குறிப்பிட்ட நிலையில ஒரு சிங்கம் வந்து பின்னாடி அதனுடைய பின்பக்கத்தை பிடிச்சு அதை நவல விடாத பண்ண, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுது. அது குறை நேரம் போராடுது, குறை நேரம் போராடிட்டே இருக்குது. போராடி என்ன பண்ணுது, தன்னுடைய குழந்தையும் காப்பாற்ற முடியல, தன்னையும் காப்பாற்ற முடியவில்லை. பேசலாடு. இதை பார்த்துட்டு எனக்கு நேற்று நைட்டு எனக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் தூங்கினேன். திடீர்னு பார்த்தா எழுச்சி வந்தது. இந்த காட்சி தான் மனதுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. எதுக்கு இது வந்தது, எதுக்காக, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறமும் நானும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு டெலிவரன்ஸ் ப்ரே பண்ணிட்டு, ஆண்டவர் இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண திரும்ப படுத்தேன். ஒரு அரை மணி நேரம் தூங்கிருப்பானா எனக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா அதே இது டப்பு முடிச்சு நிற்கிறேன், அதே தான் வருது. அதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியல. எழுஞ்சி ஹாலுக்கு வந்துட்டு யோசிக்கிறேன், என்ன காரணம், ஏன் இதை வந்து எனக்கு இந்த காட்சியை வந்து திரும்ப திரும்ப வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் அதை பார்க்கின்ற பொழுது ஒன்று என்ன பண்ண, வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு ஒன்று நம்ம புனித அசிசியரோட பிரான்சிஸ் அசிசியரோட மூவியை போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, நெட்ல இருக்கக்கூடியது, அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுச்சு, அதுக்கப்புறம் உட்காந்து நான் திரும்ப கேட்குறேன், என்ன காரணம், எதுக்காக இந்த காட்சி எனக்கு திரும்ப வருது, ஆனா என்ன பண்ண முடியல, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதே நினைவு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அதை குறித்து தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு காலையில் உட்காந்து அதை குறித்து தியானிக்கும் போது சொன்னாரு, இதுதான் சிங்கத்தின் வேலை. எது, கர்ச்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் நம்மை சூழ்ந்து நிற்கின்றது. நம்மை சூழ்ந்து எப்பொழுது நான் தனிமையாக்கப்படுவேன் என்று காத்து கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனம் பாருங்க, கடவுள் சொல்லி கொடுத்தாரு இன்னைக்கு. அந்த கர்ச்சிக்கும் சிங்கம் போல் நீங்க பார்க்கலாம், 1 பேதுரு 5வது அதிகாரத்துல இறைவார்த்தை 8ன்னு நினைக்கிறேன், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். கர்ச்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என அழகை காத்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லும். அப்ப அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் நினைப்படுது, இப்படித்தான் நம்மை ஒவ்வொருவரையும் இந்த நாட்கள்ல சிங்கம் சூழ்ந்து நிற்கின்றது. எப்பொழுது தனிமையாக வருவான் அவனை பிடித்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி சூழ்ந்து நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். எந்த இடத்தில் நாம் தனிமைப்படுத்தப்படுகின்றனோ அப்பொழுது நம்மை அது என்ன பண்றது, அபகரிப்பதற்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கின்றது. கர்ச்சிக்கும் சிங்கம் போல மறைந்து நின்று அது காத்து கொண்டிருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. அப்போ என்னோட ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் அப்ப நம்ம எப்படி எங்கிருந்து பிரிஞ்சு வர்றது, எப்படி பிரிஞ்சு வர்றது, இப்ப நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்க சொல்றீங்க, எப்படி பிரிஞ்சு வர்றது? முதல் காரியம் எனக்கு குடும்பத்தை தான் குறித்து சொன்னார். உண்மையாகவே நாம் குடும்ப உறவில் முழுமையாக நிலைத்து நிற்கின்றோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எப்படி குடும்பத்தில் நாம் நம்மை சூழ்ந்திருக்கிறவரிடத்தில் என்னுடைய உறவு எப்படி இருக்கின்றது? உண்மையாகவே நான் என்னுடைய குடும்பத்துல எல்லாரோடும் எப்படி நான் இருக்கின்றேன், எந்த ஒரு மனநிலையில் நான் இருக்கின்றேன், எந்த ஒரு மனநிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? இப்போ அந்த மாடு தன்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்து இருந்ததுன்னா இந்த சிங்கம் அதை ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அந்த கன்றுக்குட்டியும் மாடும் என்ன இருக்கும், தன்னுடைய கூட்டத்தோடு அது சேர்ந்து போயிருந்ததுன்னா சிங்கம் என்ன பண்ணியிருக்க முடியாது, அதை ஒன்றும் பண்ணிக்க முடியாது. அது எப்பொழுது தனியா வந்துச்சுதோ அப்பொழுது தான் அதை என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. அப்ப எப்பொழுது நாம் குடும்பத்தோடு நாம் இணைந்திருக்கின்றோமோ அப்பொழுது என்ன பண்ணுகின்றார்கள், ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் நமக்கு இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருடைய ஜெபங்களும் நம்மை பாதுகாக்கின்றது.
நாம் குடும்பத்தோடு இணைந்து போகின்ற பொழுது சில வேலைகளை நாம் பார்க்கிறோம். அடுத்தது கேள்வி என்னன்னா, குடும்ப உறவுக்குள்ளாகவே நான் தவறு செய்யாத பொழுது சில பேர் என்னை என்ன பண்றாங்க, அபகரிக்கிறாங்க, என்ன தூசிக்கிறாங்க, அல்லது என்ன வெறுக்கிறாங்க, என்ன உதாசனப்படுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது, அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நான் எப்படி குடும்பத்தோடு இணைந்து நிற்க முடியும்? இது ஒரு கேள்வி. உங்களுக்கு வந்தது இல்லை, எனக்கு வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நான் யாருக்கும் எந்த ஒரு துரோகம் செய்யல, நான் யாருக்கு எந்த ஒரு காரியத்தையும் நான் உங்களுக்கு தவறான முறையில செய்யல. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் என்மேல் பழி விழுகின்றது, என்மேல் மட்டும் இது விழுகின்றது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. இப்போ கர்ச்சிக்கும் சிங்கம் போல் எங்கிருந்து வெளியே வருது? வெளியேந்து எங்கிருந்து வரல, குடும்பத்துக்குள்ள இருந்து வெளியே உள்ள வருது. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றது? இந்த இடத்துல நான் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் எப்படி பார்ப்பது? ஓகே, குடும்பத்தோடு இருக்கிறோம், குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த கடவுளுடைய அன்பு அங்க இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இப்போ இந்த சூழ்நிலையில் நான் ஒரு தனிமையாக்கப்பட்ட நிலையில இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல நான் எப்படி கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்குலாம் வந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கேள்வி சரியான கேள்வியா இல்லையா? எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உதாசீனப்படுத்தும் போது நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு கடவுள் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தார். அதுல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் என்ன தெரியுங்களா? ஆகார குறிச்சு கொடுத்தார். தெரியுமா? ஆகார் யாரு, என்னன்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல யாராவது சொல்லுங்களா? ஆகார் என்ன யாரு? தெரியலன்னா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லலாம். தெரிஞ்சுச்சுன்னா ஓகே, அத தொடர்ச்சியா போகலாம். ஆபிரகாமோட சர்வன்ட். சாராளுடைய சர்வெண்ட் ஆபிரகாமுக்கு இன்னொரு வகையில மனைவியாக கொடுக்கப்பட்டவள். சரி, யாரு? தன்னுடைய மனைவியால கொடுக்கப்பட்டவள் தான் யாரு? சாராள். இப்போ சாராள் குழந்தை பெற்ற உடனே ஒரு சின்ன தப்பு அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? சாராள் கருவுற முடியாத நிலையை கண்டு அவளை இழிவாக பார்த்தார். இறைவார்த்தை சொல்லுகின்றது. இப்ப என்ன ஆச்சுது? ஒரு காரியம், அந்த சாராவுக்கு அவள் மேல் பயங்கரமான கோபம், அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க. அவங்க குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையில் என்ன பண்றாங்க? கொடுமைப்படுத்துறாங்க. அவ்வளவு அடிமை என்று சொல்லப்படுகிற அந்த வேலையை அவங்களுக்கு அதிகப்படுத்தி அந்த இடத்துல நிக்க முடியாதபடி அவர்கள் செய்யறாங்க. இப்ப என்ன பண்ணாங்க? இந்த அம்மா கிட்ட வாழ முடியாது, நான் இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாங்க? நீங்க பேசுறது கேட்கல பிரதர். அன்மியூட் பண்ணு. கேக்குதா சார்? இப்ப கேக்குது பிரதர். இப்ப எப்படி இருக்குது? கேக்குது பிரதர். ஏதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கோ? இல்ல பிரதர். ஓகே, ரைட். ஓகே, அப்போ அந்த சாரால் என்ன பண்றாங்க? இனிமேல் இந்த குடும்பத்துல வாழ முடியாது, இந்த குடும்பம் இனிமேல் நமக்கு சரி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? தப்பி ஓடுறாங்க. இப்ப யாரு? அவர் அபிரகாமுக்கு கணவர், மனைவி இல்லையா? அபிரகாமுக்கு மனைவியாக ஆக்கப்பட்டிருக்கின்றால், உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ வழியாக அவருடைய வயிற்றுல ஒரு குழந்தை வளருகின்றது. இப்ப என்ன பண்றாங்க? இந்த குடும்பத்துல என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி ஓடி போறாங்க. ஓடி போகும்பொழுது இடையில அங்க போய் ஒரு நீரூற்றருகில அங்க வானதூதர் ஒருத்தர் தடுக்கிறார், போய் நிக்கிறார், ஆகார் வைக்கிறார். எங்க இருந்து வர்ற, எங்க போற? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இனிமே நான் அந்த வீட்டுல வாழ முடியாது, இனிமே நான் அந்த இல்லத்தில் நான் வாழ முடியாது, என்னை அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்துல முறையிடுகின்றார். அப்ப கடவுள் என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீ திரும்ப வந்த வழியா அங்கே போய் அவள் சொல்வதற்கு இணைந்து நடந்து கொள் அப்படிங்கிறார். பேசலாம். என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்றாங்களோ நீ அதை செய். ஒரு வாக்குறுதி கொடுக்கறாங்க. இப்போ இந்த வாக்குறுதி என்ன கொடுக்கறாங்க? உன் வழியாக பிறக்கக்கூடிய உன் மகனை வழியாக நான் என்ன பண்ணேன்? ஒரு பெரிய சந்ததியை
உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த அம்மா அங்க போறாங்க, எதை வச்சுட்டு இந்த வாக்குறுதியை வாங்கிட்டு போறாங்க. இப்ப அவங்க போறது எதனால? கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் மகன் வழியாக என்னுடைய பெரிய சந்ததி உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையில அவங்க அங்க போய் அதே நிலையில அங்க போய் வேலை செய்யறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அடிமை நிலையில மீண்டும் அங்க அதே வேலையை தான் செய்யறாங்க. அங்க அந்த நிலையில தான் அவங்க திரும்பவும் இருக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ என்ன ஆச்சுது? இப்ப இதை விட்டுட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அந்த அம்மா அதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்கேயோ இருந்திருப்பாங்களா, இல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய ஜனம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா இருந்திருக்கும். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே என்ன பண்றாங்க? அங்க போறாங்க. இதுதான் நம்முடைய குடும்பத்தில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய என்னது? கடவுள் அழைத்திருக்கின்ற அழைப்புக்கு நாம் செய்யக்கூடிய காரியம். கடவுள் உங்களை இந்த இடத்திற்கு அழைத்திருக்கிறார். அந்த இடத்தில் எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் என்ன பண்ண போறோம்? நான் கடவுளை மையமாக வைத்து, அவர் கொடுத்த வாக்கை மையமாக வைத்து என்னுடைய வாழ்க்கையின் பயணம் நான் செய்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? சோதனைகள் இருக்கும். ஆனால் என்னுடைய மனநிலை அந்த வெற்றி கனியாகி அந்த வாக்கு தத்துவத்தை நோக்கி நான் பயணிக்கின்ற பொழுது இந்த சூழ்நிலைகள் என்னவாக மாற்றப்படும்? ஆசீர்வாதம் மாற்றப்படும். அது எப்படி? அப்போ கடவுள் என்னோடு இருப்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த அம்மா போய் அதே வேலையை தான் செஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி கொடுமைப்படுத்தின அதே வார்த்தையை இப்ப அவங்க சொல்லவே இல்லை. நீங்க அப்புறம் ஒரு 4-5 அதிகாரம் பாத்தீங்கன்னா அந்த பையன் வளர்ந்து பெரியவனாக வர்ற வரைக்கும், ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு பால்குடி மறக்கிற வரையிலும் இந்த பையன் அவங்க குடும்பத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல எல்லாம் பிள்ளையும் ஒரே குடும்பமாக தான் இருக்கின்றாங்க. அவங்க மனதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப திரும்பவும் பின்னாடி போனீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும்னா 21வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்க்கும்போது 8ல இருந்து 20 வரைக்கும் தொடர்ந்து அப்படி படிச்சீங்கன்னா தொடக்கணும் இல்ல, என்ன பண்ணிருக்கோம்? ஈசாக்கு பால்குடி மறந்த நிலையில இவங்களும் இஸ்மாயிலும் ஈசாக்கும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுற பார்த்தோம். திரும்ப சாராவுக்கு என்னாச்சு? கோபம் வந்துருச்சு. நேர போய் திரும்ப ஐயாட்ட முறையிடுறாங்க. இனிமே இவங்க இங்க இருக்கக்கூடாது, இனிமே இங்க இவர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட போய் முறையிடுறாங்க. இப்ப ஆபிரகாம் போய் கடவுள்கிட்ட நிக்கிறார். ஐயா, நான் முதல்ல தான் தப்பு பண்ணேன், இப்போ வந்து நான் உங்ககிட்ட நிக்கிறேன், இந்த சூழ்நிலை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு போய் நிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் சொன்னாரு, சாரா சொன்னது நீ அப்படி செய். உடனே என்ன பண்றாரு பாருங்க, அவருக்கு நிறைய மாடுகள், ஒட்டகங்கள், உடைமைகள் அனைத்தையும் கொடுத்து அனுப்புறார். அப்படியா? இந்த ஸ்டோரி தெரியுமா? ஓகே, வேண்டாம், நமக்கு நேரம் இல்லை. நீ படிச்சு பார்த்தீங்கன்னா உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு அவர் கொடுத்து அனுப்புற என்ன தெரியுங்களா? கொஞ்சம் அப்பமும் தண்ணீர் மட்டும்தான் கொடுத்து அனுப்புறாரு. இவர் எப்படிப்பட்ட ஆளு? பெரிய செல்வந்தர். ஆமா, ஆபிரகாம் நீங்க பார்த்துங்க, அந்த வார்த்தையில் பாருங்க, வேறு எந்த ஒரு பொருளும் கொடுத்திருக்க மாட்டார். ஒரு செல்வந்தர் அவளை அனுப்புகின்ற பொழுது அவர் கொடுத்து அனுப்பக்கூடிய காரியம் சிறிது அப்பமும் தண்ணீரும் அவர் தோளில வச்சுட்டு குழந்தையை கூட்டிட்டு அனுப்பி விட்டார். பிரைஸ் தி லார்ட். இப்ப அந்த அம்மாவுடைய வாழ்க்கை என்ன இருக்கும்? அவர் என்ன சொன்னாரு? வாக்கு தத்தம் உன்னை பெரிய இனமாக்குவேன்னு சொன்னீரு, ஆனா இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது, இது உண்மையாகவே நடக்குமா? பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அந்த அம்மா உட்காந்து பாலை நிலத்துல போய் உட்காந்து அழுறாங்க. இனிமே தண்ணியும் தீர்ந்து போச்சு, என்னல்ல சாப்பிட்றதுக்கு அடுத்து எனக்கு ஒன்றும் கிடையாது, இனிமே நான் என்ன பண்ண போறேன்? நாங்கள் இருவரும் சாக வேண்டியதுதான். அப்ப திரும்பவும் கடவுள் அங்க வந்து இது பண்றார். இப்ப என்ன ஆச்சுது? கடவுளுடைய வாக்கு தத்துவத்தின் மீது சந்தேகம் வந்ததுனால இது நடக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. தனக்கு முன்பாக இருந்த நீரூற்று மறைக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆசீர்வாதத்தின் கனி, அந்த ஆசீர்வாதம் நமக்கு முன்பாக இருக்கக்கூடியது மறைக்கப்பட்டது. அவருடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டதாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க? அவர் திரும்ப ஆண்டவர் இறக்கப்பட்டு வர்றார். வந்து நின்று என்ன பண்றாரு? நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், உனக்கு சந்ததி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நீரூற்றை அவருடைய கண்களை திறந்து விடுகிறார். அவர் முன்பாக இருக்கக்கூடிய நீரூற்றை அப்ப கண்டு அங்கே தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவர்கள் திரும்பவும் பாலை நிலத்தில் அலைந்து தெரிகிறார்கள். அதுக்கப்புறம் அவங்க இனத்தை அவர் பெரிதாக மாற்றுகின்றார். பெரிதாக மாற்றுவது மட்டுமல்ல, செல்வத்திலும் சிறப்பாக மாற்றுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் இல்லாமல் போனவர்கள் எதை நம்பி போனார்கள்? கடவுள் கொடுத்த வாக்கை நம்பி போனார்கள். நமக்கும் கடவுள் கொடுத்த வாக்கு இருக்கின்றது. எப்படிப்பட்ட வாக்கு? நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை நான் தலை குனிய விட மாட்டேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்கும். ஏகப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் என்னன்னு எனக்கு கொடுக்கப்பட்ட அப்ப என்னோட குடும்பத்தில் கடவுள் என்னோடு இருக்கின்றபடியால் என்னோட சூழ்நிலைகள் எனக்கு எப்படி எதிராக இருந்தாலும் என்னுடைய வாக்கு தத்தம் எனக்கு கொடுத்த வாக்கை நான் முன்வைத்து நான் ஓடுகின்ற பொழுது இந்த தடைகள் அனைத்தும் நமக்கு தடைகளாக தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு இதனாலதான் என்ன ஆகுது, நம்ம போராட்டத்தை பார்த்தது கடவுள் நம்மோடு இருப்பதை நாம் மறந்து போயிடும். நமக்கு கடவுள் உண்மையிலே பக்கத்தில் இருக்கிறதே நம்ம கூட இருக்கிறது தெரியாம போச்சு. இப்படி நிறைய காரியங்கள் 2-3 இதை சொல்லி கொடுத்தார். ஓகேங்களா, நமக்கு இதுல டைம் போச்சு. 2-3 இதை சொல்லி கொடுத்தார், நமக்கு நேரம் கிடையாது. இப்போ அந்த அம்மாவை பெரிய ஒரு இனமாக மாற்றுகின்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கட்டுவது? அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 127 1வது வசனம் எடுத்து படிக்கலாமா? திருப்பாடல் 127:1. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். Praise the Lord. Amen. இப்ப என்ன ஆகும்? ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் என்ன கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். இப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்முடைய சுயத்தினால் என்னுடைய இல்லத்தை அல்ல என்னுடைய குடும்பத்தை நான் கட்டி நான் என் பிள்ளைங்களை பெரிய படிப்பு கொண்டு வந்துருவேன், என் பிள்ளைங்களை பெரிய நிலை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம உட்காந்து போராடிட்டு இருக்கோம். கடவுளுக்கு 2ஆம் பட்ச இடத்தை கொடுத்துட்டு நாம் எல்லாத்துக்கும் முதலிடம் கொடுத்து மற்ற காரியங்கள் முதலிடம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இதனாலதான் என்ன பண்றோம்? கடவுள் என்னோடு இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் ஒருபோது நம்மளை விட்டு விலகி போகல. நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் ஒருபோது நம்மளை விட்டு விலகி போகல. நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. என்ன பண்றோம்னா போட்ல தூங்க வச்ச மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம். சீடர்கள் போகும்போது அங்க என்ன பண்ணாங்க? போட்ல ஜீசஸ் தலையினை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம குடும்பத்துல ஜீசஸ் ஏதோ ஒரு பக்கத்துல தூங்க வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். பெரிய அலை வந்தது, எல்லாம் வந்து கடவுள் ஓடி போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்லி. அப்புறம் தான் நம்ம ஓடியாண்டி ஐயா கோயிலுக்கு ஓடி வரோம். நாங்க 40 நாள் பாஸ்டிங் இருக்கோம். 7 நாள் அந்தோனியாருக்கு, 13 நாள் 13 வாரம் நாங்க அந்தோனியா கோயிலுக்கு வரோம். மாதாவுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்க ஜெபமாலை எடுத்துட்டு வர்றோம். இப்படி எல்லாம் சொல்லி நம்ம அதுக்கப்புறம் தான் ஓடுறோம். அவர் சொல்றாரு, நீ ஏன் அப்படிலாம் பறந்துட்டு இருக்கிற? உன் கூட நான் இருக்கிறேன், நீ எப்பவும் என்னப்பா, உனக்கான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுங்களா? அதுக்கு அடுத்த அதிகாரம் 128 ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். அருமையான ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம் எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லி எடுத்தவங்க படிக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடா படிங்க. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். இல்லத்தில் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளை போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பாருங்க எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கும். இது கடவுள் கட்டக்கூடிய வீடு. இப்போ நான் கட்டல, எப்பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆசீர்வாதத்தை வைத்து என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் அனைவரும் இறைவனுக்கு உகந்தவர்களாக கடவுளுக்கு ஏற்ற ஊழியங்களை செய்வதற்கு யோசுவா சொன்னார் இல்லையா? யோசுவா என்ன சொன்னாரு? நானும் என் வீட்டாரும் ஆண்டவரையே என்ன பண்ணுவோம்? பற்றி கொள்வோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். இந்த காரியத்தில் எங்களுடைய குடும்பத்துல நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உங்க வார்த்தைக்கு முரண்பாடாக என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதம் எது? கணவன் நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், பிள்ளைகள் நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், மனைவி நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், என்னுடைய குடும்பம் நீங்க கொடுத்த ஆசீர்வாதம். அந்த இடத்துக்குள்ளாக தீயவன் என்னை வெறுத்தாலும் நீர் கொடுத்த ஆசீர்வாதம் ஒருபோதும் மாறாது. அந்த இடத்தில் நாங்கள் எப்படி இருப்போம்? நாங்கள் அதாவது என் கணவர் உழைக்கக்கூடிய உழைப்பிலே நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதை பயன்பெறுவோம். மனைவி எப்படிப்பட்ட இருப்பாங்க? கனிதரும் திராட்சை கொடியாக இருப்பார்கள். குழந்தைகள் ஒளிவ கன்று போல் அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல உண்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை தருவார். இந்த சூழ்நிலை என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க பாத்தீங்கன்னா எலிசா 2 அரசர்கள்ல, ஓகே சொன்னா சரியா, இந்த ஒரு இது மட்டும் சொல்லலாம். 2 அரசர்கள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனாவது? 6ன்னு நினைக்கிறேன். ஓகே, 2 அரசர்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கும்.
ஆறாவது அதிகாரம் தான். ஆறாவது அதிகாரத்துல இருந்து 7ல இருந்து நீங்க 22 வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கும். ஓகேங்களா? அது நீங்க பொறுமை உட்காந்து படிச்சு பாருங்க. ஓகேங்களா? சிறிய மன்னன் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக படையெடுத்து வருகின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு இடத்துல பதுங்கி இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வருவாங்களோ அந்தந்த ஏரியாக்குள்ள பதுங்கி இருக்கும்போது இங்க என்ன பண்ணுவார், எலிசாவுக்கு கடவுள் சொல்லி கொடுத்துருவார். இந்தந்த இடத்துல இருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்களுக்கு எச்சரிக்கை கொடு, இஸ்ரேல் மன்னனுக்கு இந்த இடத்துக்கு யாரும் போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க பொறுமையா காத்து இருந்து ஒன்றுமே நடக்காது. உடனே அடுத்த இடத்துக்கு போவாங்க. உடனே அடுத்து திரும்ப சொல்லி விடுவார், ஐயா திரும்பவும் அவன் இடம் மாறி உட்கார்ந்து இருக்கிறான், அங்க போகாத அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். கொடுத்துட்டே இருக்கும் பொழுது உடனே அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சிறிய மன்னன் நமக்குள்ள யாரோ ஒருத்தன் ஒற்றன் இருக்கிறான், அவன் போய் அங்க சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி அப்பதான் அவங்களுக்கு சொல்லுவாங்க, இல்ல நம்ம கிட்ட யாரும் ஒற்றன் கிடையாது, அங்க கடவுள் அவங்களோட இருக்கிறாரு, அங்க கடவுள் இறைவாக்கினர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, அவர் நீ பெட்ரூம்ல பேசினாலும் என்ன பேசினாலும் அதையும் அங்க சொல்லி கொடுத்துட்றாரு, அந்த மாதிரி ஒரு நபரு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார். அப்போ உடனே அப்பா என்ன பண்ணுவாரு, நீ அவனை முதல்ல காலி பண்ணு. என்ன பண்ணும், இப்போ நீ அவனை காலி பண்ணு, அப்பந்தான் இந்த இஸ்ரேல் மக்களை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய படைய அனுப்பி விடுறார். அவன் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அனுப்புறார். அந்த இடத்துல காலையில விடிஞ்ச உடனே அவர் எலியாவுக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர் என்ன பண்றாரு, வெளியே வந்து பார்க்கறாரு, சுத்தி ஃபுல்லா அவரை சூழ்ந்து படைகள் நிக்குது, சிறிய படைகள் நிக்குது. இவருக்கு அலறு ஆட்டம் ஒன்னும் ஓடல. ஓடி போய், ஐயா நாம வசமா மாட்டிக்கிட்டோம், இங்க நம்மளை சுத்தி யார் நிக்கிறா, பெரிய படைகளை நிக்குது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொன்னாரு, இந்த வசனத்தை எடுத்து படிக்கலாமா? நம்ம ரொம்ப முக்கியமான வசனம், 2 அரசர்கள் 15வது வசனத்தை படிங்களேன். கடவுளுடைய அடியவரின் வேலைக்காரன் வைகரை எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு, ஐயோ என் தலைவரே, என்ன செய்வோம் என்று கதறினான். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். பாருங்க அந்த வார்த்தை அவர் என்ன சொல்ற பாருங்க. இப்போ நம்மளா இருந்தோம்னா நம்ம சூழ்நிலை பாருங்க, இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, ஆள் காலி, ஒன்னும் தப்ப முடியாது, எங்கேயும் போக முடியாது. அவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க, அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். அடுத்த வசனம் படிங்க சார், அடுத்த வசனம் படிங்க. பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலை எங்கனும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். நீங்க கடவுளை நம்பினீங்களா, நீங்க எந்த இடத்துக்கு உட்கார்ந்துருங்க, டோன்ட் வரி. உங்க குடும்பத்துல நீங்க உங்களை யார் எப்படி வேணாலும் இகழ்ந்து பேசட்டும், எந்த சூழ்நிலை இருக்கட்டும், உங்களை சுத்தி எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீங்க கடவுள் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு அதை நோக்கி பயணிங்க. உங்கள் பயணம் கடவுளுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் இருக்கட்டும். அவர் உங்களை சூழ்ந்து எப்படி நிற்பாரு, அக்கினி ரதத்துல குதிரைகள் தேர்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படிச்சு பாருங்க, அவங்க எல்லாருடைய கண்களும் குருடாக்கப்படும், அவருக்கு விருந்து வச்சு அனுப்புவார். அது உண்மையில அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம். என்ன சொல்றது, கண்கள் என்ன பண்றது, கண்களை குருடாக்கி இஸ்ரேல் அரச முன்னாடி கொண்டு நிறுத்துவார். எல்லா படைகளையும் இவங்க யார் பிடிக்க வந்தாங்களோ அவங்க முன்னாடி கொண்டு நிறுத்துவார். நிறுத்தணும்னு இஸ்ரேல் அரசு கேட்பாரு, ஆஹா இதான் சரியான சமயம், எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோமா அப்படின்னு, வெட்டி கொன்று போடுவோமான்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், இல்ல அவங்க நல்லா சாப்பிட்றதுக்கு விருந்து போடும்பார். பிரைஸ் தி லார்ட். யாரால பேச முடியும், அப்படி யாரால பேச முடியும்? தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்வதற்கு யாரால பேச முடியும்? யார் ஒருவர் கடவுள் விரும்புவதை நாடி, கடவுளுடைய வாக்கு தத்தத்தை நாடி அதை மட்டும் முன்னோக்கி செல்லுகின்றவர்களும் மத்தியிலே தீமையான எண்ணங்கள் அவர்களை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர்களை ஒருபோதும் தீமையான எண்ணங்கள் தீண்ட முடியாது. நீங்க கர்ச்சிக்கும் செய்யும் போல அவன் 1000 பேர் வரட்டும், உங்களை அவன் தொட முடியாது. ஒருவேளை அந்த கூட்டத்திலிருந்து, அந்த மாடுடைய கூட்டத்திலிருந்து அவங்களே முட்டி விரட்டி விட்டு இருந்தா கூட என்ன நடந்திருக்காங்க, கடவுள் வேறு வகையான பாதுகாப்பு கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம் அந்த மாதிரி வெளியே வந்தாலும் கடவுள் எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறாரு, அக்கினி ரதத்திலே நம்மை சூழ்ந்திருப்பார். என்னென்றால் நம்முடைய பயணம் யாரை நோக்கி இருக்கிறது,
கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்து கடவுள் எனக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவதற்காக அவருக்கு வாக்குத்தத்தத்தை நான் பற்றி கொண்டு அதை முன்னோக்கி ஓடுகின்றேன். இது என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு கொடுத்த அழைப்பு. இந்த அழைப்பிலே நான் நிலைத்து நிற்பேன். இந்த நிலைப்புக்கு எதிராக எது வந்தாலும் என்னோடு கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நான் பயணிக்கின்ற பொழுது கடவுள் நம்மை சூழ்ந்து நின்று பாதுகாக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் இறைவார்த்தை சொல்ல, ஆண்டோருக்கு அஞ்சி வாழ்வோரின் என்ன சொல்லுவாங்க, அவர்களை சூழ்ந்து நின்று யார் பாதுகாக்கிறார்? தூதர்கள் பாதுகாக்கிறார்கள் என்று இறைவார்த்தை திருப்பாடல நாம் படிக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கக்கூடியது. அப்ப இந்த சூழல்ல அவரு எலிசா பயந்தாரா? பயப்படல பாருங்க. ஆனா நம்ம இன்னைக்கு பயப்படுறோமா சூழ்நிலை கண்டு? அதனாலதான் நம்மளால கடவுளுடைய வல்லமை உணர்ந்து கொள்ள முடியல. கடவுள் என்னோடு இருப்பதை பார்க்க முடியல. என்னோட வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கின்ற பொழுது நான் போராட்டத்தை பார்த்து பயப்படுகிறேன். பயம். நீங்க ஆக்சுவலா அந்த பக்கம் கொஞ்சம் டச் பண்ண இருந்தது இந்த பயத்தை குறிச்சு. ஆனா இப்ப நேரம் கிடையாது. அதனால பயம் என்ன பண்ணுது? இந்த சூழ்நிலைகள் கடவுள் என்னிடத்தில் இருக்கின்றார் என்பதை மறைத்து விடுகின்றது. பிரைஸ் தி லார்ட். நமக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு சுவற்றை உண்டுபடுத்துகின்றது. அதனாலதான் என்ன பண்ண முடியல, நாம் உருவாக்குறோம், கடவுள் உருவாக்கல. நாம் உருவாக்கி கடவுள் என்னோடு இருப்பதை அறிந்து கொள்ளாத முடியாத நிலையை நாம் உருவாக்கி கொள்கின்றோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம்? குடும்பத்துல கணவர் குடிக்கிறாரு, அல்லது உங்க குடும்பத்துல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைனாலும் இருக்கட்டும், நீங்க யாரை வச்சு ஓடணும்? உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் எதை நீங்க விரும்புகின்றீர்களோ அது நடக்கும். இறைவார்த்தை சொல்லுன்ற, சும்மா சொல்லல, நான் உங்ககிட்ட பொய் சொல்லல, இறை வார்த்தை சொல்லுது. என்ன சொல்லுது? உங்கள் விசுவாசம், நீங்க உங்களுடைய விசுவாசத்தின் பொருட்டு உங்கள் குடும்பம் மீட்கப்படுகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 14வது வசனமா இருக்கும். ஓகேங்களா? படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கணவனுடைய விசுவாசத்தின் பொருட்டு மனைவி நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் நம்பிக்கையுள்ளவர்களாக மாற்றப்படுகின்றார். அதே போல மனைவி நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால், கணவர் நம்பிக்கை இல்லாதவர் இருந்தால் அவர் மாற்றப்படுகின்றார். பிரைஸ் தி லார்ட். வீட்டுல ஒரு நபர் போதும். உங்கள் நம்பிக்கை உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணும்? உருவாக்கும். திருக்குடும்பத்தை போல். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்க ஒவ்வொரு கருத்திலும் உங்களுடைய கணவரையோ உங்கள் குழந்தைகளோ கொடுத்துக்கிறது எதாச்சு, உன்னை நம்பி நீ ஓடாத, என்ன நம்பி இரு, நான் உன்னோட இருக்கிறேன், என்னை வச்சு நீ வீட்டை கட்டு, நான் உனக்கு கட்டித்தரேன். அஸ்திவாரம் யாரா இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திவாரத்தின் மேலாக நாம் கட்டப்பட வேண்டும். அப்பொழுது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? கடவுள் என்னோடு இருந்து எனக்குள்ள எல்லாவற்றையும் அவர் விடுவித்து தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய எந்த சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், நமக்குள்ளாக கடவுள் என்னோடு இருக்கின்றார். என்ன தெரியுங்களா? இது நான் சொல்லிட்டு வந்தது இப்ப பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்குள்ள எங்க இருக்கிறாரு கடவுள்? கடைசி பாட்டு கூட பாடணும். பழைய ஏற்பாடு நான் சொல்றது இப்போ ஆக்சுவலி இப்ப நேரம் கிடையாது, இருந்தாலும் அது கிளாரிட்டி கொடுத்துட்டோம்னு. அங்க பழைய ஏற்பாடுல எங்க இருந்தாரு? நம்மோடு கூட இருக்கிறார். புதிய ஏற்பாடுல எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளாக இருக்கிறார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்படிதானா? இப்ப 2 வாரமா நம்ம ஆவியானவர் குறிச்சு தியானிச்சோம் இல்லையா? பிரதர் நமக்கு எடுத்தார் இல்லையா? எங்க இருக்கிறார் ஆவியானவர்? நமக்குள்ள இருக்கிற. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளாக இருக்கிறார். கலாத்தியர் 2:20 என்ன சொல்லுது? வாழ்பவன், எனவே நீ வாழ்பவன் நான் அல்ல, என்னில் யார் வாழ்கின்றார்? கிறிஸ்து வாழ்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலை வரும்போது தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் மகிழ்ச்சியோடு நாம பயணிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நம்ம கண்களை மூடி ஆண்டோட பாதத்துல, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பயணத்துல இதுவரையிலும் நான் எப்படி ஓடினேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் என்னுடைய பயணம் நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மீட்பின் திட்டத்தை நான் அறிந்தவனாக, அதிலே அந்த வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டு நீர் எனக்காக கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பிலே நான் நிலைத்து நின்று என்னுடைய வாழ்க்கையின் பயணத்திலே வெற்றியோடு நான் முடிக்க எங்களை வழி நடத்தும் என்று சொல்லி இந்த வேலையை விட்டு கொடுப்போம். ஆவியானவரை எங்கள் மேல் அசைந்தாடும்படியை செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளாக நீ வாசம் செய்கின்றீர். உமது வல்லமை எங்கள் ஒவ்வொரு வெளிப்படட்டும். ஆவியானவரே, கலாத்தியர் 5:22 வசனம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இது முழுமையாக நிரப்பப்படட்டும். வாழ்க்கையில் ஆண்டவரே, இது ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாக, இது ஒவ்வொருவருக்கும் சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து, இதோ குடும்பம்
எங்களால் நாங்கள் கட்டுவதல்ல, மாறாக நீரே அந்த குடும்பத்தை, ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கட்டும்படியே ஜெபிக்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துங்க. நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களுக்குள்ளாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து போகாமல், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என்னில் இருப்பவர் பெரியவர், என்னை சூழ்ந்து இதோ தூதர்கள் பாதுகாக்கின்றார்கள் என்று சொல்லி, இதோ அந்த வார்த்தையின் வல்லமையை நான் புரிந்து கொண்டவனாக, அறிந்து கொண்டவனாக, அதை என்னுடைய வாழ்க்கையில பற்றி கொண்டு நான் அதை அறிக்கை செய்து என் வாழ்க்கையிலே நான் எல்லா சூழ்நிலை மேற்கொள்ள நீர் என்னை வழிநடத்தும்படி விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். மரியே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றன. திருக்குடும்பத்தின் தலைவியாக இருந்து அந்த குடும்பத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் இதோ இந்த உலகத்திலே கட்சிக்கும் சிங்கம் போல் சாத்தான் கொண்டு வந்தான். என் உறவினர்கள் கூட உம்மை உதாசீனப்படுத்தினார்கள். இதோ அதையெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் ஒன்றுமில்லை. எல்லா சூழ்நிலைகளும் நீர் இறைவனின் திருவுளத்தை மட்டும் பற்றி கொண்டு இறைவனின் திருவுளத்திற்காக எல்லாவற்றையும் நீ துறந்து நின்றீர்கள். அதனால் இதோ இன்று விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டு பிதாவினுடைய பக்கத்திலே அருகிலே அமர்ந்திருக்கின்றீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் கடவுளின் திருவுளத்திற்கு எங்களை அர்ப்பணித்து வாழ எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும்படியாய் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah.